வால்மீகி கிட்ட வால்மீகி வந்து ஒரு கொள்ளைக்காரன். அவன் கொள்ளையடிக்கிறான், குழந்தைகளுக்கு கொடுக்கிறான், மனைவி கொடுக்கிறான், வயதான தாய் தந்தையருக்கு கொடுக்கிறான், மகிழ்ச்சியா கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்கான். திடீர்னு நாரதர் வர்றாரு, இவன் வாழ்க்கையில புகுந்து விளையாடணும் அப்படின்னு நாரதர் வந்து கேட்கிறாரு, சரி இதெல்லாம் கொடுக்குறிய, இதனால பாவம் ஏற்படும் தெரியுமா? தெரியுமே. அப்ப இந்த பாவத்தை யார் சுமப்பா? என்னுடைய பொருள்கள் எல்லாம் அவங்க சுமக்கிறாங்களோ அதே மாதிரி என்னுடைய பாவத்தையும் அவர்கள் சுமப்பார்கள். யாரு? என்னுடைய மனைவி, என்னுடைய குழந்தைகள், என்னுடைய தாய், என்னுடைய தகப்பன். அப்படியா? போய் கேட்டுவா. போய் கேட்கிறான், அப்பா கிட்ட கேட்கிறான், அப்பா நான் கொள்ளையடிச்சானே கொடுக்குறேன், நீ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீல நல்லா, அதனால என்னுடைய பாவம் பூரா உனக்கு சேரும்ல. டேய், பெற்ற அப்பனை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்கு, அது உன்னுடைய கடமை. நீ கொள்ளையடிச்சு கொடுக்குறியா உழைச்சு கொடுக்குறியா அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, அது உன்னுடைய கடமை. நீ பாவச் செயல் செய்து கொண்டாந்து இதை கொடுத்தீங்கன்னா அந்த பாவம் முழுவதும் உனக்கு தான் சேரும். தாயிடம் கேட்கிறான், தாயும் அதே சொல்லுறா. மனைவியிடம் கேட்கிறா, மனைவி அதை சொல்றா. குழந்தைகளை கேட்கிறா, குழந்தைகள் அதே செய்யறான். அப்படியே நிற்கதியாக நின்று அப்படியே கை காலம் ஆடுது வால்மீகி. அப்படியே கூணி குறுகி வந்து நிற்கிறான். அதுவரை கம்பீரமா நின்னவன் நாரதர்கிட்ட, நான் யார் தெரியுமா அப்படின்னு நின்னுனவன், எல்லா பாவமும் உன் தலையில் தான் விழுந்திருக்கிறது என்று கட்டிய மனைவி, பெற்ற குழந்தைகள், தாய் தகப்பன் எல்லாம் சொன்ன பிறகு நாரதர் முன்னால் நிமிர்ந்து நிற்க முடியவில்லை. அப்படியே கூணி குறுகி வந்து நிற்கிறான். ஆமாம் ஐயா, எல்லா பாவத்தும் எனக்கு தான் வந்து சேரும் என்று சொன்னார். உடனே அழுகிறான், கதறுகிறான். நான் இவ்வளவு பாவம் செய்திருக்கிறேனே, இந்த பாவத்தை எப்படி தொலைக்க முடியும், எப்படி தொலைக்க முடியும், என்ன செய்ய முடியும், எனக்கு நீங்க தான் வழிகாட்டணும்னு கேட்கிறான், கதறுகிறான், காலில் விழுந்து மன்றாடுகிறான். எதையாவது ஒரு பொருளை தியானின்றார், எதையாவது ஒரு பொருளை தியானி சரியாயிடும்ன்றார். எனக்கு என்ன இந்த காட்டுல எனக்கு என்ன தெரியும், இந்த மரம் தான் தெரியும் அப்படின்றான். மரத்தையே தியானின்றார். போய் சட்டார்னு உட்கார்றான். மரம் 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 ராம 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 மந்திரம் வருது. மரம் என்ற வார்த்தை ராம மந்திரமாக வருகிறது. பின்னால் அவருடைய ஆன்மா எல்லாம் சுத்தமாகி ராம அவதாரம் முழுவதும் கண்ணுக்கு முன்னால் விளையாடுகிறது. அதுக்கப்புறம் ராம காதையை எழுத துவங்குகிறான். எவ்வளவு ஒரு பேரருள் பாருங்க. அதுவரை கொள்ளைக்காரனாக இருந்தவன் ஆன்மாவிற்கும் சந்திரனுக்கும், அந்த சூரியனுக்கும் சந்திரனுக்கும் தொடர்பு இல்லாமல் இருந்தவன், நாரதர் என்ற மாமுனி வந்து இவன் நல்லவனா இருக்கிறான், தப்பு பண்றான், சூரியனுக்கும் சந்திரனுக்கும் தொடர்பை ஏற்படுத்துவோம் என்று ஒரு கனெக்டிங் பீப்புளாக வந்து உட்கார்றாரு. யாரு? நாரதர். உடனே அவருக்கு ஈஸியா கனெக்ட் ஆயிடுது. அவன் அமர்கிறான், ராமகாதையை கொடுக்கிறான் வால்மீகி. அதை போல இவன் வால்மீகி ஒரு நாரதர் என்ற ஒரு முனிவர் வரலன்னா அவன் இறக்கும் போது எவ்வளவு வேதனையோட இறந்து போவான். எதுக்காக பிறந்திருக்கிறோம் தெரியுமா? இறக்கும் போது அந்த இறப்பை மகிழ்ச்சியாக வரவேற்கவும், அந்த இறப்பை கொண்டாடவும். நான் நிறைவாக வாழ்ந்திருக்கிறேன், நிறைவான காரியங்களை செய்திருக்கிறேன், எனக்கு இந்த வாழ்க்கை நிறைவான வாழ்க்கையாக இருக்கிறது, ரொம்ப மகிழ்ச்சி என்று ஒரு நிறைவான மனநிலையோடு எவன் இறக்கிறானோ அவனே சிறந்த பிறவி.